நான் தனிப்பட்ட முறையில ஒரு பெரிய விலை கொடுக்க நேரிடும், எங்க மேல அவ்வளவு பிரஷர் இருக்கு, அது எல்லாத்தையும் மீறியும் இந்திய தேசத்தினுடைய விவசாயிகள், மீனவர்கள் இவங்களுடைய நலன் தான் எங்களுக்கு முக்கியம், அதனால எப்பேற்பட்ட பிரஷரையும் நாங்கள் எதிர்த்து நிற்போம் என்ற ஒரு ஸ்பீச்சை மோடி கொடுத்திருந்தாரா? व्यक्तिगत रूप से मुझे बहुत बड़ी कीमत चुकानी पड़ेगी, लेकिन मैं इसके लिए तैयार हूं। मेरे देश के किसानों के लिए, मेरे देश के मछुआरों के लिए, मेरे देश के पशुपालकों के लिए आज भारत तैयार है। இது ட்ரம்ப் அவர்களை மிகவும் பாதிச்சிருச்சு என்று நினைக்கிறேன். ஏன்னா ட்ரம்ப் இன்னைக்கு இன்னொரு பிரஸ் மீட்ல என்ன பேசியிருக்காருன்னா, ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்கிறாங்க, இந்தியாவோட நெகோசியேஷன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா, ட்ரேட் நெகோசியேஷன்ஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல இந்த இஷ்யூ எல்லாம் முடிகிற வரைக்கும் ஒரு நெகோசியேஷன் கிடையாது என்று பதிலளிச்சிருக்காரு. Just to follow up on the India tariffs, do you expect increased trade negotiations, since you've announced the 50% tariff? No, not until we get it resolved. ட்ரம்போட இந்த வரி விதிப்புனால யார் அதிகமாக பாதிக்கப்பட போறா என்று பார்த்தோம்னா, கண்டிப்பாகவே இந்தியாவை விட ரொம்ப அதிகமாக அமெரிக்கர்கள். காரணம், அமெரிக்கா அவங்க நாட்டுல இம்போர்ட் பண்ற குட்ஸுக்கு அவங்க நாட்டு மக்கள் அதிகமாக வரி செலுத்தி அதை வாங்கணும். அப்போ நிறைய ஆய்வறிக்கைகள் நேற்றுக்கு ஃபுல்லா வெளியாச்சு. அது எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, குறைந்தபட்சம் $2000 ஒரு குடும்பம் வரி மட்டுமே எக்ஸ்ட்ராவாக பே பண்ணும் இந்த ட்ரம்போட டாரிஃப்னால. நினைச்சு பாருங்க, முன்னாடி கம்மியாக வரி இருந்தது, நான் இந்தியாவோட குட்ஸ் மேல வரிய போடுறேன், அவங்க மேல குட்ஸ் வரிய போடுறேன், இவங்க மேல வரிய போடுறேன்ட்டு அவங்க எந்தெந்த நாடுகளோட நட்புறவோட இருக்காங்களோ, எந்தெந்த நாடுகளை எதிரியாக பார்க்கிறாங்களோ எல்லா நாட்டு பொருட்கள் மீதும் வரிய போட்டு இறக்குமதி வரிய ஏத்துனா, அப்போ அதனால பாதிக்கப்பட போவது அதிகமாக அமெரிக்கன் புவர் பீப்புள் தான். அதனால்தான் மகா என்று சொல்லுவாங்க, MAGA, மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் என்று அந்த ஸ்லோகனோட தான் ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார். இந்த முடிவுகள்லாம் இருக்கு இல்லையா, ட்ரம்போட இந்த டாரிஃப் முடிவுகள், இது மூலமாக மேக் அமெரிக்கா புவர் அகைன், ஏழை நாடாக மீண்டும் அமெரிக்காவை மாற்றி விடுங்கள், இதுதான் ட்ரம்போட ஒரு முயற்சியாக இருக்கிறது என்று அமெரிக்கர்கள் கடுமையாக ட்ரம்பை எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க.